புத்தக பத்தனுக்கு வருக. நான் முகமது ஃபிர்தோஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புத்தகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அட்டாமிக் ஹேபிட் பை ஜேம்ஸ் கிளியர். இதில் சாப்டர் 9 தான். த ரோல் ஆஃப் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஷேப்பிங் இன் யுவர் ஹேபிட் அப்படிங்கிறது தான் அதோட தலைப்பு. மனிதர்களை சமூக விலங்குன்னு சொல்லுவாங்க. நாம் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருந்த காலகட்டத்திலேயே நம்மளோட மூதாதையர் பழங்குடியினராக தான் இருந்தாங்க. ஒரு பழங்குடி இனத்திலிருந்து பிரித்து வைக்கிறதோ இல்லைனா ஒதுக்கி வைக்கிறதோ அந்த காலகட்டத்தில் ஒரு தண்டனையாக கருதப்பட்டுச்சு. ஏன்னா கூட்டமாக வாழ்கிறது தான் உயிர் பிழைத்திருக்கிறதுக்கு இன்றியமையாத ஒன்றா இருந்துச்சு. அந்த கூட்டத்தை விட்டு தனிமைப்படுத்தினா அவங்களால உயிர் பிழைத்து வாழவே முடியாது. இதனாலேயே இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் வரைக்கும் நம்மளுக்கு ஒரு கூட்டத்தோடு வாழ்கிறது தான் ஒரு ஆள் விருப்பமாகவே இருக்குது. இப்படி கூட்டமாக வாழ்கிறனால தான் நம்மளோட சொந்த பழக்க வழக்கமே நம்மளோடது கிடையாது. நம்ம நிறைய பழக்கத்தையே மற்றவங்கள்ட்ட இருந்து தான் நகல் எடுக்கிறோம். அது நண்பர்களாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், பள்ளி ஆசிரியராக இருக்கட்டும், மத பரப்பாளராக இருக்கட்டும், கலாச்சாரமாக இருக்கட்டும், நம்ம சமுதாயமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நம்ம நகல் எடுக்க தான் செய்கிறோம். பல சமயங்களில் நம்ம எதையுமே சிந்திக்காமல் எந்த கேள்வியுமே கேட்காமையே இந்த பழக்கத்தை நம்ம சுவீகரித்து கொள்கிறோம். நம்மளே அறியாமல் தான் இந்த மாதிரியான பழக்கத்தையே நம்ம நடைமுறையில் செயல்படுத்துகிறோம். நம்ம யாரை கல்யாணம் பண்ணிக்கணும், எத்தனை குழந்தை பெற்றுக்கணும், எந்த பண்டிகையை கொண்டாடணும், நம்ம குழந்தை பிறந்த நாளைக்கு அன்னைக்கு எந்த மாதிரியான கேக்கு வாங்கணும் உட்கொண்டு எல்லாமே மற்றவங்களோட பழக்கத்தை தான் நகல் எடுக்க வேண்டியதாக இருக்குது. இந்த புத்தகத்தோட ஆத்தர் ஜேம்ஸ் கிளியர் என்ன சொல்கிறாருன்னா, குறிப்பாக நம்ம 3 குழுக்கள்கிட்ட இருந்து பழக்கத்தை நகல் எடுக்கிறோமா. நெருக்கமானவங்க, எண்ணிக்கையில் அதிகமானவங்க, சக்தி வாய்ந்தவங்க. 1வது நெருக்கமானவங்க. இதில் குடும்பம், நண்பர்கள் எல்லாருமே அடங்கும். 12,000 மக்களோட நடத்தைய 32 ஆண்டுகளாக கவனித்து வந்த ஒரு ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, ஒரு நபருக்கு அளவுக்கு அதிகமான உடல் எடை கொண்ட ஒரு நண்பர் இருந்தால் அந்த நண்பரோட எடையும் அதே அளவுக்கு குண்டாகிறதுக்கு 57% வாய்ப்பு இருக்கான். இது இன்னொரு வகையிலையும் பலனளிக்கும். அதாவது நமக்கு நெருக்கமானவங்க உடல் எடையை குறைச்சனா நாமளும் குறைப்போம். அப்படி குறைக்கிறதுக்கும் 30% வாய்ப்பு இருக்கான். உங்களுடைய நண்பர் போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தனா நீங்களும் அடிமையாக வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு குடி பழக்கம் இருந்தனா உங்களுக்கும் அது வர வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு புகை பழக்கம் இருந்துச்சுன்னா உங்களுக்கும் அது வர வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி குடும்பத்தை எடுத்துக்கிட்டாலும் நம்மளோட நிற்கிறது, நடக்கிறது, பேசுகிறது, இந்த மாதிரியான பழக்கம் எல்லாமே அவங்கள்ட்ட இருந்தால் வருது. ஏன்னா குழந்தைங்க எப்போவுமே பெற்றவங்கள பார்த்து தானே வளர்கிறாங்க. பெற்றவங்க எந்த மாதிரி நடத்தையை வெளிப்படுத்துகிறாங்களோ அதே நடத்தையை தான் குழந்தைங்களும் வெளிப்படுத்தும். இங்கே உங்களோட அடையாளம் உங்களை சுற்றி இருக்கிறவங்களால தான் தீர்மானிக்கப்படுது. அதனால் எந்த பழக்கத்தை நீங்கள் ஏற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரியான மக்கள் கூட இருக்க பாருங்கள். அடுத்ததாக எண்ணிக்கையில் அதிகமானவர். இதில் ஒரு கூட்டம், குழு, கலாச்சாரம், சமூகம் இதெல்லாம் அடங்கும். பெரும்பாலான நேரங்களில் நம்ம என்ன செய்யணும், எப்படி நடந்துக்கணுங்கிற தெளிவில்லாமல் இருக்கும்போது நம்மளுடைய நடத்தையை வழி நடத்துறதுக்கு நம்மளோட குழுவை தான் நம்ம பார்க்குறோம். ஒரு பொருளை வாங்குறதுக்கோ, ஒரு விடுமுறைக்கு செல்றதுக்கோ, ஒரு உணவகத்துக்கு போய் உணவை சாப்பிட்றதுக்கோ கூட மற்றவங்க என்ன அபிப்பிராயத்தை தெரிவிக்கிறாங்களோ அதை பார்த்து தான் நாமளும் அதை செய்கிறோம். சில நேரங்களில் நம்மளோட கலாச்சாரம் தான் நம்மளை வளர்க்குது. அந்த கலாச்சாரத்தில் எந்த மாதிரியான நடத்தையை பின்பற்றுறாங்களோ அதே தான் நாமளும் பின்பற்றுறோம். இதில் ஒரு ஆபத்தும் இருக்குது. பல நேரங்களில் நம்மளோட கருத்து சரியாக இருந்தால் கூட நம்ம சார்ந்திருக்கிற கலாச்சாரமோ, சமூகமோ, குழுவோ ஒரு தவறான கருத்தையும் கண்ணோட்டத்தையும் வச்சுருந்தோன்னா அது கூட நம்ம எளிதாக ஒத்து போயிடுவோம். 3வது சக்தி வாய்ந்தவர்கள். இதில் நமக்கு விருப்பத்துக்குரிய தலைவர்கள் அடங்குவாங்க. நம்ம ஏன் தலைவர்களை பார்த்து பிரமிக்கிறோம்? ஏன்னா அவங்கக்கிட்ட அதிகாரம் இருக்குது, அந்தஸ்து இருக்குது, கௌரவம் இருக்குது, பல பட்டங்கள் இருக்குது. அதை பார்த்து நமக்கும் அதே அங்கீகாரமோ அதே பாராட்டும் கிடைக்கணும் ஆசைப்படுறோம். இதனாலேயே நமக்கு அந்தஸ்தையும் ஒப்புதலையும் மதிப்பையும் கொடுக்குற பழக்கத்தை நோக்கி எளிதாக ஈர்க்கப்படுறோம். நம்மளோட அன்றாட பழக்கங்களில் சில நம்ம யாரை கண்டு பிரமிக்கிறோமோ அவங்கள்ட்ட இருந்து தான் நகல் எடுக்கப்படுது. நீங்கள் ஒரு யூடியூப்பில் உங்களுக்கு விருப்பமான பேச்சாளரை பார்த்தனா அவங்களே மாதிரியே பேச விருப்பப்படுவீங்க. ஒரு எழுத்தாளரோட கதையை வாசிச்சனா அவங்களே மாதிரியே எழுத ஆசைப்படுவீங்க. மறைமுகமாக பார்த்தனா நம்ம யாரை கண்டு பொறாமப்படுறோமோ அவங்கள மாதிரி நடந்துக்கிறதான் ஆசைப்படுறோம். ஏன்னா உயர்ந்த அந்தஸ்து கொண்ட மக்களை மற்றவங்க மதிக்கிறாங்க, பாராட்டுறாங்க, அவங்க என்ன செஞ்சாலும் ஒப்புதல் அளிக்கிறாங்க. அதனாலேயே அதே மாதிரி மதிப்பும் பாராட்டும் ஒப்புதலும் கிடைக்க நம்ம ஆசைப்படுறோம். அதனால் அந்த மாதிரியான பழக்கத்துக்கு நம்ம ஈர்க்கப்படுறோம். நம்ம பழக்கம்தான் நாம், அந்த பழக்கம்தான் நம்மளை வடிவமைக்குது. இந்த 3 பேர்கிட்ட இருந்து நம்ம எந்த மாதிரியான பழக்கத்தை ஏற்றுக்கிறோங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. என்னோட சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், மற்றவங்கள்ட்டையும் கொண்டு போய் சேருங்க. உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.